முதல்ல 5 புத்தி உள்ளவங்க அவங்கள்ட்ட போய் சிஸ்டர் பிரைஸ்ல நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறோம். எங்க போறீங்க? மணவாளனுக்கு எதிர்கொண்டு இருக்கிறேன். புத்தி இல்லாத 5 பேர் இருக்கிறாங்க இல்லையா? சிஸ்டர் பிரைஸ்ல நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். யாத்திரை எங்க? மணவாளனுக்கு எதிர்க்க பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஓஹோ சிஸ்டர், உங்ககிட்ட எண்ணெய் இல்லையே சிஸ்டர்? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார், அவர்கள் எண்ணெய் கொடுப்பார்கள். எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. பாருங்க, என் இயேசு வரும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால, நல்ல பாஸ்டரை தெரியும் அங்கே, ஆகையினால நம்ம பரலோகம் போட முடியாது. உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் தான் உத்தரவு. எல்லாத்திலையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. லோன் கட்ட முடியலைன்னா ஒரு 2000 ரூபா தருவாங்க. ஆனால் இந்த எண்ணெயில் மட்டும் ஹெல்ப் பண்ணுவாங்க. கிட்டே இருக்கிற ஆளை இதில் மட்டும் நம்பிடக்கூடாதுன்னா வேற எல்லாத்திலையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப முடியலை, எனக்கு கொஞ்சம் நேரம், ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து உட்காந்துருவியானா வந்து உட்காருவாங்க. ஏன்னா அது வரைக்கும் கொண்டு விட்டுருவியான்னு கேட்டால் கொண்டு விட்டுருவாங்க. ஆனால் இயேசு வரும்போது எனக்கு உனட்ட இருக்கிறதில்ல, எண்ணெயில் கொஞ்சம் தரலான்னு கேட்டால் சொல்லுவாங்க. அது மட்டும் நடக்காதக்கா. கிட்ட இருக்கிறவங்களே நம்பிடக்கூடாது, என்னே நம்பிடக்கூடாது. இயேசு வர்றதான நேரத்தில் பாஸ்டர் கூட நான் உங்களை ஒரு ஆளும் ஹெல்ப் பண்ண மாட்டேன். நான் போகிறதுக்கு பார்ப்பேன். நான் ஏன்னா ஒய்ஃபுக்கே ஹெல்ப் பண்ண மாட்டேன், என் பிள்ளைகளுக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் தேவைக்கு அதிகமாக எல்லாருக்கும் அவர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியெல்லாம் சொன்னாச்சு. அவளும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நான் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. உடையில ஒரு சகோதரனை பார்த்து, ஐயா சர்ச்சுக்கு வரலையே, பிள்ளைகளை விபிஎஸ் விட்டேன். உங்களை பார்த்து கேட்டேன், நீங்கள் சர்ச்சுக்கு வரலையா? பிள்ளைகளை விபிஎஸ் விட்டேன். நீங்கள் பரலோகத்து வரலாம், பிள்ளைகளுக்கு காலை பிடிச்சாது. இந்த அப்பன் இந்த குழந்தைகளுக்கு காலை பிடிச்ச என்னத்துக்கு ஆகும்? இன்னொருத்தர்கிட்ட கேட்டேன், பிரதர் சபைக்கு வராமல் இருக்கிறீங்களே பிரதர், ஒய்ஃப் ஒழுங்காக வருவா இல்லையா? அப்புறம் வந்துட்டு எப்படியாவது அவள் என்னை விட்டுட்டா போயிடுவா. நாங்கள் கல்யாணத்துக்கு அன்னையே உடன்படிக்கை பண்ணியாச்சு. என்னன்னு, வாழ்விலும் தாழ்விலும் ஒன்றும் விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு என்னை விட்டுட்டு போயிடுவாளாக்கும். அது மட்டும் நடக்காது, அது மட்டும் இங்கே நடக்காது. இதில் வருகையில் மட்டும் நடக்காது. புத்தி உள்ளவர்களை தன்னோடு கூட சேர்த்து கொள்வதற்காக வரப்போகிறார்.